ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி வாழைக்காய் ரோஸ்ட் பண்ண போகிறேன் பாருங்கள். அதுக்கு பஜ்ஜிக்கு சீவுற மாதிரி எல்லா வாழைக்காயும் சீவி வச்சுருக்கேன். நல்லா இந்த மாதிரி சீச்சு வச்சுக்கிறோன்னோ. இது வந்து சிக்கன் 65 எப்படி போடுறோமோ அதே மாதிரி வாழைக்காய் 65ங்க. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், இது கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது மைதா மாவு 1 ஸ்பூனு. இது பச்சரிசி மாவு. இது 3ஐயும் சேர்த்துக்குவோம். இப்போ இது கூட காரத்துக்கு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கிறங்க. தேவையான அளவு உப்பு. இது கூட சீரகம் சோம்பு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்குவோம் லைட்டாக. இப்போ பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். பெருங்காயத்தூள் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். ஆனால் வாசனையாக இருக்கும், கொஞ்சம் போட்டோம்னா வாழைக்காய்க்கு ரொம்ப நல்லது. கேசரி பவுட்ரு கொஞ்சம் போட்டுக்கிறேன். கலர் பொடி வேண்டான்னா போட வேண்டாம். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை கலந்துக்கலாம். பாருங்கள், இதை நல்லா தண்ணி விட்டு ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கிற மாதிரி கலந்து விடுங்க. பாருங்கள், இந்த வாழைக்காலாம் அப்படி வச்சு லைட்டாக அப்படி அப்ளை பண்ணாலே போதும். ரொம்ப மாவுக்குள்ளே போட்டு கூட பண்ண வேண்டாம். லைட்டாக தான் இது அப்ளை பண்ணால் அப்போ தான் நல்லா ரோஸ்ட்டாக வரும். இந்த மாதிரி லைட்டாக பண்ணால் போதும். மாவு எடுத்து லைட்டாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இப்படியே எடுத்து வைங்க. பாருங்கள், எல்லா வாழைக்காயையும் நல்லா மசாலா தடவி வச்சாச்சு. இப்போ வந்து இதை எண்ணெயில் பொரிச்சுக்கலாம். கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. இந்த எண்ணெய் சூடாகட்டும். லைட் சூடாகிடுச்சு. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வறுக்கணும். இப்போ இதை அந்த ஆயிலில் போட்டுக்கலாம் ஒன்றா எடுத்து. இது கொஞ்சம் பொறுமையாக தாங்க வறுக்கணும், அப்போ தான் நல்லா ரோஸ்ட்டாக வரும். கருகாமல் ரோஸ்ட்டாக எடுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை ரோஸ்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள், இதை இன்னொரு சைடு திருப்பி விடுவோம் அப்படியே மெதுவாக. இது பஜ்ஜிக்கு மாதிரி சீவினால சீக்கிரம் ரோஸ்ட் ஆகிரும். பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. ரொம்ப நேரம் போட்டாலும் கருகிடுங்க, ஏன்னா நைஸாக இருக்கனால. இப்போ வந்து இதை எடுத்துடலாம். பாருங்கள், வாழைக்காய் 65 ரெடி ஆகிடுச்சுங்க. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அதை பார்க்கும்போதே சாப்பிடணுன்னு தோணுங்க. குழந்தைங்களுக்கு லஞ்சு பாக்ஸுக்கு இதை செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப சூப்பராக நல்லா சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. வாழைக்காய் பிடிக்காத குழந்தைங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களும் இதை நல்லா சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த டேஸ்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.